விஜய் ஏற்கனவே வெண்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டல அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இதுக்குமே நம்ம தாமதம் பண்ணால் கண்டிப்பாக வெண்பாவுக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் நாம் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாரு. விஜய் முடிவு பண்ணி வேலைக்கு போகலான்னு சொல்லி அவர் ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. இது மாதிரி கால் பண்ணி, எனக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ கொஞ்சம் தனியாக தான் இருக்கேன், எனக்கு உங்கள் கம்பெனியில் தான் வேலை இருந்தால் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்க, விஜய் இங்கே பாரு விஜய், உன்னை பற்றின எல்லா செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, நீ 20 நாள் வச்சுருந்த பிஸ்னஸ் பண்ண எல்லாமே உங்கள் அக்காவோட தாமே, உங்கள் அக்கா கிட்ட நீ மோஸ்ட்லி பண்ணி தான் இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, விஜய்க்கு பயமாக கோவம் வருது. என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அக்கா சொத்தை நான் ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணனா? இங்கே பாருங்கள், உண்மை என்னன்னு தெரியுமா? உண்மை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாம் பேசாதீங்க. நான் உங்கள்கிட்ட கம்பெனியில் வேலைக்கு தானே கேட்டேன், அதுக்கே நீங்கள் இப்படி தேவையில்ல விஷயத்தான் பேசுகிறீங்க. விஜய் தேவையில்ல விஷயம் இல்லை விஜய், உன்னை பற்றின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ என்கிட்ட இல்லை, சென்னையில் இருக்கிற எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் இதே கேள்வியை எல்லோரும் உங்ககிட்ட கேட்பாங்க. நீ கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க? புரியலையா? போயிட்டு பேப்பரில் பாருங்கள். பேப்பர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனிக்கும் உங்கள் அக்கா தரப்புலேருந்து ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த லெட்டரில் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அக்கா கனடா போகும்போது அவங்க சொத்து எல்லாத்தையும் ஒன்று பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நீனு காலப்போக்கில் எல்லா சொத்தையும் உன் பையில் மாற்றிக்கிட்டு நீயே யாருக்கும் தெரியாமல் சீட் பண்ணி ஆண்டு அனுபவிச்சிருக்க. இப்போது அவங்க வந்ததுக்கப்புறமா அதை பற்றி கேட்க போகவும் உனக்கு அவங்களுக்கு சண்டையானதுனாலும் வேறு வழி இல்லாமல் சொத்தை எல்லாத்தையும் திரும்ப நீ அவங்கள்ட்டே கொடுத்துட்டதாகவும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி எல்லா கம்பெனிக்கும் அமைச்சிருக்காங்க. அதனால் உனக்கு சரியான பிளாக் மார்க் விழுந்திருக்கு. இதுக்கு மேலே நீ இங்கே சென்னையில் நீ எந்த கம்பெனியில் போய் வேலை கேட்டாலும் கண்டிப்பாக உனக்கு வேலை தர மாட்டாங்க. அதனால தான் விஜய் கேட்குறேன், இன்னும் நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம அக்கா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா? என் சொத்தை பிடுங்கினா, இப்போது என்ன எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. அப்படி நான் அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் மேலே இவ்வளோ ஒரு வன்மம் அக்காவுக்கு அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அவள் அக்காவே கிடையாது, என்னை வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அவள் எப்படி எனக்கு அக்காவாக இருக்க முடியும்? அவள் என்னை ஒழிச்சுக்கிட்ட வந்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணுற விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரின்னு விஜய் இதுக்கு மேலே வீட்டில் இருந்தாலும் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பொண்ணு நிறையா நடந்து போகிறாரு. இப்போ என்ன, நம்மளால் படித்த படிப்புக்கு வேலைக்கு போக முடியாது, அவ்வளோதானே. மற்றபடி சென்னையில் வேலையாக இல்லை, கூலி வேலைக்கு போயாச்சும் என் பொண்ணோட படிப்பையும் மல்லியோட சந்தோஷத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு விஜய் அப்படியே பொண்ணு நிறையா நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போகும்போது விஜய்க்கு அதே சிந்தனையாக இருக்குது. நாம் ஏன் ஒரு 8 வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன், என் சொத்தை ஏமாற்றிட்டா ஓகே, ஆனால் எல்லா கம்பெனிக்கும் எதுக்காக இப்படி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டுட்டா என்ன அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே ஓடுது. இல்லை வேணாம், அங்கே போய் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும், இன்னும் என்ன மனுஷனாக இல்லாமல் கொலைகாரனாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறாரு. இல்லை கேட்காம விட்டோம்னா அது நமக்கு பைத்தியமாக பிடிச்சிரும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டு கிளம்பி போகிறாரு. போனால் அங்கே செக்யூரிட்டி வந்து, சார் வாங்க சார், வணக்கம் சார், சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்க, அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், மேடம் வெளியே போயிட்டாங்க சார், வீட்டில் யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும், சரிங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன சார் இங்கே வெயிட் பண்ண சொல்கிறீங்க? உள்ளே வாங்க சார், உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்க சார், மேடம் வரட்டும். இல்லைண்ணே, நான் உள்ளே வந்தேன்னா கண்டிப்பாக யார் கேட்டு என்னை உள்ளே விட்டேன்னு அக்கா உனக்கும் பிரச்சனை தானே வரும். சார் என்ன சார் பிரச்சனை வருங்கிறீங்க? இத்தனை வருஷமாக நான் உங்கள் வீட்டு உப்பு தான் சார் சாப்பிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சார் பிரச்சனை வந்துட போகுது? பரவாயில்ல சார், வாங்க சார், கீ என்கிட்ட சார் இருக்குது அப்படின்னு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஆனால் விஜய், இல்லைண்ணே பரவாயில்லண்ணே விட்டுருங்கண்ணே, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஏன் சார் வேணாங்கிறீங்க? உள்ளே வாங்க சார் நீங்கள், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. விஜய்க்கு உள்ளே போகிறதுக்கு மனசே இல்லை. அப்போ தான் நம்ம மல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. விஜய் எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது விஜய் வழி இல்லாமல் எங்கே இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மல்லி, விஜய் ஏன் இப்போ அங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மல்லி இது மாதிரின்னு சொல்லி விஜய் நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் மல்லி ஒன்று, பரவாயில்ல விஜய், அவங்க என்ன பண்ணவும் பண்ணட்டும், நான் தான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் விஜய், இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை, நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, விஜய் முடியாது மல்லி, நான் இன்றைக்கி அவன் நேரில் பார்த்து அப்படி நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் தான் என் மனசு ஆறும், நான் கேட்டு தான் வருவேன் மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்று, இதுக்கு மேலே விஜய் அங்கே விட்டோம்னா கண்டிப்பாக அந்த ராஜியாலையும் விஜய்க்கு பிரச்சனை வரும் அப்படின்னு மல்லி நேராக விஜய் பார்க்க கிளம்பி வராங்க. பார்த்தா இங்கே விஜய் வெளியே நின்றுட்டுருக்காரு. விஜய் நான் சொல்ல கேளுங்க விஜய், வாங்க விஜய் போகலாம். மல்லி நீ ஏன் மல்லிக்கு வந்த, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை விஜய் முடியாது, என்னால் போக முடியாது விஜய், நீ கண்டிப்பாக என் கூட வந்தால் ஆகணும் அப்படின்னு மல்லி கம்பல் பண்ணுறாங்க. உடனே மல்லி, சரி விஜய் நானும் இங்கே இருக்கேன், நாம் 2 பேரும் சேர்ந்தே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி உடனே, மேடம் சார் உள்ளே போய் உட்காருங்க மேடம்,
ஏன் மேடம் வெளியே நிற்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்று சரி வாங்க விஜய் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய்க்கு போக பிடிக்கலை. இல்லை மல்லி உள்ளெலாம் போக வேணாம், நம்ம இங்கே நிற்போம், வந்தேன்னா இங்கே என்ன கேட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாரு. ஆனால் மல்லிக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. செக்யூரிட்டி அண்ணன் உள்ளே யாருமே இல்லையாண்ணே? இல்லை மேடம் யாரும் இல்லை, சாவி என்கிட்ட கொடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சாவியை கொடுங்கண்ணே அப்படின்னு மல்லி சாவியை வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. விஜய் ஒன்று மல்லி சொல்கிற கேள்வி மல்லி உள்ளே போவேணா, சொல்கிற கேள்வி மல்லி அப்படின்னு பின்னாடியே போகிறாரு. மல்லி போய் கதவை திறக்கிறாங்க. திறந்து நேராக மாடிக்கு போகிறாங்க. ராஜி ரூமில் போயிட்டு திறக்கிறாங்க கதவை. திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. விஜய் ஒன்று மல்லி என்ன பண்ணுற, ஏன் இப்படி அடுத்தவங்க வந்து திறக்கிற நீனு, எதுங்க அடுத்தவங்க ரூமு எது, இந்த ரூம் நீங்கள் பார்த்து உங்கள் அக்கா கொடுத்தீங்க புரியுதா, இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இதுவும் நம்ம வீடு தாங்க, இதுங்க கொஞ்சம் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தேடுறாங்க. தேடினா ஒரு வழியாக அந்த பீரோவில் இருக்கிற லாக்கரில் அந்த பத்திரம் இருக்கிறத பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அதில் நம்ம ராஜேஸ்வரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இதுமாதிரி விஜய் சொத்து எல்லாமே இனிமேல் எனக்கு தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருப்பேன் சொத்தை இவ்வளோ நாள் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தேன், ஆனால் இனிமேல் எனக்கு சொத்து தேவையில்லை, முழு மனசோட அக்காக்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு விஜய் எழுதியிருக்காரு. அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா விஜய் என்னென்ன திட்டம் போட்டிருக்கா பாருங்கள், இந்த சொத்தெல்லாம் அவளோட தான், நீங்கள் தான் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தீங்களாம், இப்போ திரும்ப கொடுத்துறீங்களாம், என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தீங்களா இவ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரத்தை எடுத்து கிளிக்கிறாரு. விஜய் உடனே மல்லி ஏன் மல்லி என்ன விஜய் சொல்கிறீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பத்திரத்தை வச்சுட்டு தானே அவள் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கா, அதுவும் உங்கள்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண முடியும் அவளால் அப்படின்னு கிளிக்கிறாங்க. கரெக்டாக ராஜி அப்போ தான் உள்ளே வராங்க. உள்ளே வரும் கதவு திறந்துருக்கு. செக்யூரிட்டி கதவு திறந்துருக்கு, சாவி எங்கே அப்படின்னு கேட்க, மேடம் அது வந்து சொல்லுங்கள் சாவி எங்கேன்னு கேட்டேன். இல்லை மேடம் இப்போ தான் விஜய் சார் வந்தாங்க, அதான் உள்ளே உட்கார சொல்லி சாவி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன விஜய் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் விஜய்னு கத்துறாங்க. கத்திக்கிட்டே மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போனால் அப்போ தான் மல்லி அதை கிழிச்சிட்ருக்காங்க. ராஜி ஓடி போய் ஏய் மல்லி எதை கிழிச்ச அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா பாதி பேப்பர் அவங்கள்ட்ட இருக்குது, அந்த பத்திரம் தான். அது தெரிஞ்ச உடனே ராஜிக்கு சமக்கம் வருது. யார் கேட்டு நீ உள்ளே வந்த, எதுக்கு இப்போ இதை கிழிச்ச அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு கிழிச்சனா, இந்த ஒரு பத்திரம் இருக்கிறது தான் நீ இவ்வளோ ஆட்டம் போட்டேன், இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு இப்போ இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டேன், இப்போ உன்னால் என்னடி பண்ண முடியும், என்ன பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ராஜுவினே கோவப்பட்டு மல்லியை அற விட்றாங்க. மல்லியை அற விட்ட வேகத்துக்கு விஜய் ராஜியை பலம் அற விட்றாரு. யார் மடி யார் அடிக்கிற, நீ பண்ண ஃப்ராட்தனத்துக்கு உன்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கேன்னா ஏதோ போனால் போது கூட போந்த பாவத்துக்காக விட்டு வச்சுருக்கேன், ஆனால் அதுக்காக நீ என் மனைவி எப்படி அடிப்பியா, இங்கே பாரு பத்திரத்தை கிழிச்சப்படாச்சு, சொத்து எல்லாமே இப்போ என் பேர் தான் இருக்குது, யாரடி ஏமாத்தினா, போனால் பண்ணிட்டா ரொம்ப ஓடாக போயிட்டுருக்க, வெளியே வழி முதல்ல அப்படின்னு ராஜியை பிடிச்சி தக்க இழுத்து வர்றாரு விஜய். ராஜி ஒன்னி விஜய் நான் சொல்கிறது கேளு விஜய், ப்ளீஸ் விஜய், அக்கா ஏதோ ஆத்தத்தில் பண்ணிட்டேன்டா, நான் சொல்கிறது கேளுடா, அக்கா பண்ண எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கடா விஜய், நான் சொல்கிறது கேளுடா அப்படின்னு ராஜி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் எதையுமே காது கொடுத்து கேட்கல. இதுக்கு மேலே நீ சொன்னதெல்லாம் கேட்ட வரைக்கும் நான் போதும், இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, ஒழுங்கு முறையாக வெளியே போடி அப்படின்னு தரத்தை எடுத்து வந்து ரோட்டில் பிடிச்சி தள்ளி விட்றாரு விஜய். ராஜி ஓடி போய் வெளியே விழுறாங்க. வெளியே விழுந்ததும் ராஜி ஒன்று ஏய் விஜய் நீ என்னையுமே வெளியே தள்ளிட்டால, இல்லை விஜய் இதுக்கு மேலே உனக்கு சும்மா இருப்பது கிடையாது, ஏதோ இந்த ஒரு முறை மிஸ் ஆகிட்டேன், ஆனால் நான் உன்னை விட மாட்டேன்டா, ஒன்றையும் இந்த மல்லியும் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று இங்கே பாடி ஒன்றால் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கப்போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் வாங்க விஜய் உள்ளே போகலாம் அப்படின்னு மல்லி விஜயை உள்ளேயும் அழைச்சிட்டு போகிறாங்க.